இங்கடா வர வந்தோடனே வேலையை கட்ட வச்சா கொம்பா வந்தோடனே கரெக்டாக ஆட பார்த்துடுற போடா போடா நம்ம டீம் கூட போட போடா இங்கிட்டு போனேன்னா பட்னி தான் அவங்க இப்போ தான் வீட்டுக்கு போய்க்கிருக்காங்க எல்லோரும். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அது போக போக நான் கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம பசங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல பாடிக்கிறேன். பா மூலி வந்துட்டானா, எல்லாம் வந்துட்டேன் நினைக்கிறேன். பா தாப்பறேன் மூலி நான் போயிட்டானா. நான் ஏன்னா பயவில் காணாச்சு. மரத்தை கிரத்தை பார்த்துட்டு எல்லாம் நல்லா ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க. நான் போய் அந்த மரத்துக்கு புக்கிங் பண்ணுறேன். ரெட்டச்சிலி என்ன சோகமாக வர்ற? ரெட்டச்சிலி ஒன்று தாண்டி காது கேட்கலையா, கண்ணது இல்லையா, என்ன அப்படியே தூக்கத்திலே வர்றான். இல்லை நிறைய கூட்டத்தோடு ஓடிடு. அப்புறம் நேற்று மாதிரி விட்டுக்கிருப்பா. சீக்கிரம் ஓடி கூட்டத்தோடு ஓடி வாடா செல்வா. ஓடுறா என்ன இளந்தாரி புள்ள இப்படி ஓடுது. நீ கிளவி கூட ஓடுது, கோமாரே ஓட மாட்டேன்றா. ஓடுறா வாரு நேரம் அவங்க போய் 5 மரத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துருப்பாங்க. இவங்க ஓடுற ஓட்டத்துக்கலாம் எம்பிட்டு நிறுத்தினா கச்சா பொறுமையா போ. நீதான் கடைசியா இன்னும் இருக்காங்களா? இன்னும் நம்ம சின்ன வளர்ச்சி மட்டும் தான் இருக்கா. அதுக்குள்ளே இந்த மரத்தில் அந்த மரத்தை போயிட்டீங்களா? எங்கே அங்கே வாரு ஓட்டமும் நடையமாக தாண்டி இருக்கீங்க. கரடி அங்கே ஒன்றும் இல்லை கரடி, நான் வந்தாத்தையும் குத்து விட போகிறாங்க. வந்து எல்லா மரத்தையும் வந்து சுற்றி பார்த்து பேன்னு பார்த்துட்டீங்க. அதுக்குள்ளே வாங்கடா அங்கிட்டு வாங்கடா. கொம்பா அங்கே என்னடா இருக்கு? நான் தான் ஊற்றுறணும். ஏன்டா அப்படி அவசரப்படுறீங்க? வழியை மறைச்சிக்கிறேன் பாரு. ரெடியா லஸ்டியாண்டுக்கு அந்த வருது ஊத்து விட்ற கீழே விழுகுது. முது நீங்கள விழு. முடியா பா அப்படியே தானே வெட்டு எடுத்து வா. திண்டுவாள் திண்டுக்க குதிரை பாண்டி கரெக்டாக இருக்காம திண்டுறாம தின்னு என்னாச்சு? அதுக்குள்ளே பூச்சி இருக்கா? இன்னும் அதில் ஒன்று காயாக இருக்கும் உனக்கு தெரியுது. சீரியஸா மரத்துக்கு முட்டு கொடுக்காம நீயும் சித்த போகணும். சித்துப்பு போய் திண்டுறா போடா. ஆனால் அவன் திருந்த மாட்டேங்க, நீங்கள் என்னையும் திருந்த மாட்டேங்க. ஒரு பாபியை பாரு பாபி திண்டுக்கடி நல்ல நத்து இதெல்லாம் கிடைக்காது. அப்புறம் போனால் வராது, பொழுதுவானா கிடைக்காது. ஒரே இடத்துல கும்மி நிற்காமல் இங்கிட்டு வந்து நிற்கலாம்ல. இங்கிட்டு கும்பிட்டு நெத்து கிடக்கு. இந்த பக்கம் ஊற்று ஒருத்தன் பார்க்க பண்ணிட்டாங்க. வாங்க வந்து தின்னுங்க. இந்த பக்கம் கும்பிட்டு நெத்து கிடக்கு. கருக்கு தெரியல. ஆனால் உள்ளே கிடக்கு. கண்ணு தெரியல என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே மோனிக்காவுக்கு காய்ச்சல் நைட்டு அம்பராணி பிடிச்சோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அசை போடுறா. ஆடு ஓட்டி கிழக்கெல்லாம் காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாபி வா எல்லாம் போயிட்டாங்க. ஓடியா வா. அவங்க எல்லாம் விட்டு ஓடுறாங்க. வாடான்னு சொன்னேன். நாயை பார்த்துட்டு திருச்சி ஓடிடுறாங்க. இப்போ 3 பேர். அங்கிட்டு ஒரு 4 நாய் வேட்டைக்கு போகுதுப்பா. இதெல்லாம் ஊருக்குள்ளே இருக்க திருநாய். நில்றா பயப்புள்ள ஆள் இல்லை நினச்சி. ஓய் இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் இருக்கேன் பார்த்துக்க. நீ நின்றுக்கியா கொஞ்சம் மிஷம் தான் கடிச்சிடான்னு பார்க்குது. மாதிரி எத்தனை வருது வருது. புடிச்சா சிக்குங்க. அப்பயே வான்றது. தனியாக நின்றா கண்டிப்பாக பிடிச்சி போடும். இருக்கா வரைக்கும் ஊத்துற ஒரு உசுரை கொடுத்து ஓடுறா. வான்னு கூப்பிட்றேன். பழுதுனே நீலாம் வர மாட்டேன்றீங்களா? எப்படி ஓடுவேன்? வரைக்கும் கூட ஓடியான்ட்டா எப்படியோ பரவாயில்ல. நல்ல வேலை பிடிக்க தெரிஞ்சு. வெயில் காலத்தினால வர நாய்கள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. நேற்றுலாம் ஒரு ஆடு குட்டி எப்படியோ சாயந்தரம் மேய்க்க வந்திருப்பாங்கள. அந்த குட்டி கடைசியிலே வந்திருக்கு. உடம்பு சரிவு இல்லாமல் 2 நாள் அப்படியே பொறுமையாகவே நடந்து வரும் போல் அப்படியே கொடுத்த விட்டுப்பிச்சு. நைட்டு ஃபுல்லாக கம்மாக்குள்ளே கிடந்துச்சு. உங்கள் குட்டியை காண தெரியிருக்கா. விடியா காலம் பார்க்குறாங்க. கம்மாக்குள்ளே ஒரு மூலையில் செத்து கிடந்துச்சு. செத்து போச்சு. நாய் எதுவும் கடிக்கல, இருந்தாலும் அது அப்படி பனி தாங்காமல் பனிக்கு செத்து போச்சுங்க. ஏன்னா பனி அந்தளவுக்கு விழுகுதுங்க இப்போ இருக்க மோசமான கட்டத்தில். குட்டி நாய் வேறு பார்க்கணும். காய்ச்சலுக்கா எல்லா ஆடு குட்டிக்கு எல்லாத்துக்கும் வெக்காய்ச்சல் வந்துச்சு. வெயில் காய்ச்சல் வெக்கானெல்லாம் வருங்க. அதுக்கு ஒரு மெடிசன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் கருவச்சி மைக் செட் மாயக்கா வாடா செல்வா எல்லாம் போயிட்டாயிடா. இங்கே என்னட்டு ஒன்றும் இல்லை. அவங்க என்னமோ தித்தி பூவை கடிச்சிட்டு அப்படியே ஊர்னி பக்கம்தான் டெய்லி போகிறாங்க. சண்டை போடாமல் சாப்பிடுங்க. வெறும் காயாக இருக்கு வருங்க. இந்த மரத்தில் வெறும் காயாக இருக்குது. ஆனால் புழு இல்லைங்க. சுத்தமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஒன்று காயாக இருந்தால் அந்த வெயிலுக்கு அது புழு இருக்கும். காய் நல்லா திண்டுக்கு. ஆனால் இதெல்லாம் 3-4 காய்க்கு மேலே திங்க மாட்டாங்க. ஏன்னா அதிகமாக தொண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடும், மண்ணையை பிடிச்சிரும். அதனால் அதிகமாக தின்ன மாட்டாங்க. ஏன்னா தண்ணி குடிப்பாங்க. நல்லா மேய்வாங்க. காய் கடிக்கிற கஷ்டம். ஆனால் காயில் புழு இருக்காமல் ரொம்ப கஷ்டம். நல்லா கடிச்சிக்க ஜூலி மூலி. வா இன்னும் அவனு வராமல் இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் வேலையை கட்டாங்க. போயிட்டாங்க நேரம் வயக்காடு போயிட்டாங்க. நின்று ஆளக்கா நான் பாட்டுக்கு இங்கே ஊற்றி வச்சுருக்கேன். அவன் எங்கேயோ போயிட்டாங்க. நெத்துக்காக எங்கேயோ போயிட்டு இப்போ கூட்டு வந்திருக்கேன். அங்கேருந்து இந்த தின்றாங்க. எங்கெங்கே போகிறாங்க. கொஞ்சம் கண்ணா அமுக்கு அசந்தமிச்சுக்க. பருத்திக்காடை அப்படியே பம்சம் பண்ணியிருப்பாங்க. நேரம் போயிட்டாங்க. எங்கேயோ போயிட்டாங்க. சொன்னா நம்ப மாட்டேங்குங்கடா. வேறு 4-5 காய் தான் உங்களுக்கு லிமிட்டு. அதுக்கு மேலே திங்க மாட்டீங்க. வாங்க இன்றைக்கி நெத்தா திங்க வச்சு உங்களை இன்றைக்கி வெறுக்க வைக்க. வேறு உள்ள தள்ளு எப்படியா தள்ளு. முடியா வா பனைமரம் பாய்ஸு வாடா கொம்பா ஊடியா வாடா. அவங்க கூட்டலாம் சேர்ந்தீங்கன்னா என்றைக்கு வரும் நம்ப மாட்டேடா. வாடா கூட்டத்தோடு என் பின்னாடியே வர வேண்டியதான்டா. வரேன் எப்படி நெத்து கிடக்க வர்றா. இதை விட்டுட்டு எங்கேயோ போகிறீங்க. ஓடியா யார் சின்ன வளர்ச்சியா எங்கே வந்துட்டாங்க. ஒரு எங்கேயோ சுற்றி எங்கே வந்துட்டாங்க. ஆற்றுக்கத்தை வயக்காடுக்கிட்ட போயிட்டாங்க. என்னடா காணாமல் பார்க்குறேன். கம்முன்னு மேய்ஞ்சிக்கிருக்காங்க. முள் பிடிங்க 6 மாதம்தான் ஆகலை. அதுக்குள்ளே பாருங்கள் எம்பூட்டு வளர்ந்துருச்சுங்க. சீமக்கரில் மட்டும் விசுன்னு வளர்ந்துருந்தாங்க. மாதிரி எம்பூட்டு வளர்ந்துச்சு. எவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஆத்தான் இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருச்சே. வாங்க போய் அந்த நெல்லை பார்த்துட்டு வருவோம். அப்போ நம்ம நட்டு கொஞ்சம் தூரம் வளர்ந்து நட்டு ஒரு 2 வாரம் கழித்து தான் போய் பார்த்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். என்னமோ நம்ம காடு கணக்காக போய் பார்ப்போம்னு இருக்கோம். காசாக பணமா வாங்க போய் பார்ப்போம். யார் இருந்தாலும் என்ன
போய் பார்க்குறது ஒன்றும் இல்லை, பார்த்தா தான் பாதைக்கே தான் தெரியும். கருது நல்லா பறிஞ்சுக்கு இருக்குங்க, இப்போ தான் பறிஞ்சுக்கு இருக்க டைம். நல்லா கருது பறிஞ்சுக்கு இருக்குது. ஆனால் கோரப்புல் உள்ளே எம்பூட்டு கிடக்கு ஆத்தடி ஆத்தம். கருதை பார்த்தீங்களா, இப்போ தான் இன்னும் கொஞ்சம் கடைசி தண்ணி விட்டு கடைசி உரம் போட்டு அப்படியே காய போட்டுருவாங்க. ஃபுல்லாக எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. தெரிஞ்சு பங்குனி கடைசியில் அறுக்க, பங்குனி நடுவில் அறுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாசி கடைசியில் கூட வருதான்னு தெரில. எல்லாம் அக்ஷயா நெல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீ எங்கே வர கண்ணுமையை எல்லாத்தையும் கூட்டு பண்ணிட்டியா? வந்து என்ன நெல்லை சுற்றி பார்க்க போகல பழுனே, நீ அப்படியே மோசமானவர் நல்லா நெல்லை திம்பாங்க. குட்டி வரீங்களா, வராது அங்கே நின்றுக்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினச்சேன், எங்கே மறந்துட்டேன். இவங்கள போய் கட்டி மேய்ச்சி வர முடியும் என்கிட்ட இப்போயா நான் வந்துச்சு. அதாவது என்ன கேள்விண்டா, சத்தியமாக என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது என்ன கல்யாணம் பொண்ணு கேட்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கல, அந்த மாதிரி இல்லை. அதாவது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, அதான் டவுட்டு. ஏன்னா ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மற்ற கண்ணோட்டம் எப்படி இருக்குதில்ல, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது உங்கள் கண்ணோட்டத்தில் என்ன எப்படி நினைக்கிறீங்க? சத்தியமாக கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் வேறு. ஏன்னா நம்ம ஆடு மேய்க்கிறனால ஒரு பையன் நம்மளை மதிக்கவே மாட்டேன், அதாவது என்ன. அதனால் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல என்னோடய வீடியோக்கள் எல்லாமே. அதனால் அந்த கேள்வி ரொம்ப நாள் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அதான் என்னை கேட்டுன்னு நினச்சேன். அப்படி உங்கள் கண்ணோட்டத்தில் என்ன எப்படி பார்க்குறீங்க அதை சத்தியமாக கமெண்ட்டில் மறக்காமல் போட்டு விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை படிப்பேன். படித்து அந்த கமெண்ட்டுக்கு எந்தெந்த கல்வி ஊற்றுறீங்களோ அந்த கமெண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமாக. ஓகேவா, அதுதான் இந்த டவுட்டு. மறக்காமல் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. விட்டு கொஞ்சம் தள்ளி நட்டு விட்டு நான் நல்லா நட்டுக்கிறேன். வெயில் அடிக்கிறது தாங்க முடியல சாமி, சரியான வெயில் அடிக்குது. இப்படி வெயில் அடித்தா என்ன செய்ய, பாடி தாங்காது. 2.5 லிட்டரு தண்ணி கூட தெரியுங்க, 1/2 லிட்டர் காலி பண்ணியாச்சு. நான் விட்டு தண்ணி எப்படி காலியாக போய்க்கிருக்கு. 100 எவன்டாவேன் வெள்ளம் மட்டும் 2 சளி பிடிச்சிருக்கு பைப்பில். நேற்று சொன்னால் நம்மளோட பனி இப்படி விழுந்துருக்கு மனசாட்சி இல்லாமல். என்னம்மா செவ்வாய்க்கிரத்தில் இருக்க மாதிரியே இருக்குங்க பனி. அப்படியே நைட்டெல்லாம் பனி விழுகுது, பகலெல்லாம் தீ பிடிக்குது. என்னமோ இப்படி நைட்டெல்லாம் செவ்வாய்க்கிரத்தில் இருக்கும், பகலெல்லாம் எப்படி இருக்குது அந்த புதன் கிரகம், பூமி பக்கத்தில் சரி சூரியன் பக்கத்தில் ஒரு கிரகம் இருக்கும் புதன் கிரகம். அந்த மாதிரி கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தில் ஆம்லேட் போட்டால் அடுப்பு பார்த்து வைக்கல அந்த அளவுக்கு இருக்குமா, அந்த மாதிரி இருக்குங்க. பகலெல்லாம் தீ பிடிக்குது, மாசி வெயில் சும்மா பட்டையாக கலக்குது. இல்லை மாட்டேன் இப்போ திணிக்கமெல்லாம் கொட்டத்தை கூட தாங்க போட்டிருக்கேன், வெளியெல்லாம் படுக்கலை. இப்போ வெளியே படுக்கிற பாவம் இப்போல்லாம் பனியிலே கிடக்கா. ஆனால் சில ஆடுகள் பெரிய ஆள் தாங்குது, 100 200 என்னாச்சு சளின்னு இந்த விடலையா. நல்லா இவனுக்கு சளி பிடிச்சி எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிச்சு. சில ஆடுகள் தாங்கிடுது, என்கிட்ட நம்ம வெட்டு தாங்குறான். நான் கண்ணுமை நீமா ஒரு குதிரை பாண்டிய ட்ரைனிங் கூடுற நம்ம பேட்மேனுக்கு, அவன் கீழே விழுந்துருக்கேன். எப்படி நம்ம லீஸாக கூட எப்படியோ இலையை பார்த்து எக்கு போட்டு பழகிறாங்க. என்ன அவனுக்கு கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கேன், ஏன்னா ட்ரைனிங் வேணும். அவன் வர நிசாவா எங்கிட்ட டைனோசர் மேலே இப்போ டைனோசர் பார்க்காம இருக்கா, ஒரு முட்டு அப்படித்தான் எங்கிட்ட பரவாயில்ல எக்கு போட்டால் தின்றாங்களே. அதாவது பொழைக்கும் பேர் தெரியாதான். பன்னம்பரம் ஒரு படி மேலே தான் இருக்கா. என்ன நெத்தி போட்டு வேணாமா அவனுக்கு ஒரு தேக்கு போட்டால் தெரியுமே, மொத்த பேர் வந்துடுவாங்க. பன்னம்பரம் எக்கு போட்டால் மொத்த வரையும் வந்துட்டாங்க முத்துண்டு. பனைமரத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எங்கெங்கே ஓரளவு பின்னாடியே வராங்க. பனைமரம் ஒன்றும் மேய விட மாட்டாங்க. வரும் உங்கள் அக்கா பின்னாடியே இருக்கா, பின்னாடியே திருறாளுங்க. கரடியே களவாணி கரடி எங்கே போயிட்டு வந்த? அதான் களவாண்டு வந்துட்டியா கரடி? நெத்து இல்லை கரடி ஒன்று தட்டி வர அப்புறம் திருசா நீ நிற்கிற இடமெல்லாம் நெத்து விழ மாட்டேங்குது. ராசி இல்லாதவ எங்கிட்டாவது நிற்கிறாலும் நெத்து விழ யாரு உங்ககிட்ட கிடக்கு இந்த கிடக்கு. களவாணி கரடி எங்கே இருக்கா? கரடியே நானும் பார்க்கல. கரடியே வா அந்த அங்கிட்டு இருக்காளா? வா முடிய இந்தா மாதிரி வாயை பார்த்து குதிரை பாண்டி கடுக்கு முறுக்கு தின்றீங்களாடா? டே முறுக்கு தின்றீங்களா? கீழே மிதிச்சு நகட்டுறீங்களாடா? வேஸ்ட்டாக போகிறேன் தான் குதிரை பாண்டி, வேஸ்ட்டாகாமல் தின்னுங்கடா. வரேன் தின்ற நல்ல புள்ளடா. இளந்தாரி புள்ள எதையும் திங்க நொங்க நொறுக்க நல்லி எலும்பா கிடச்சி தான் பிரியாளா குதிரை பாண்டி. எங்கடா அவனை வெள்ளம் மாட்டா 2 வைக்கணும். எதுக்கு அக்கா தங்க சந்தை வரீங்க? இப்படி ஆளுக்கு இப்படி சென்னக்குட்டி முட்டி விடாதா கருவச்சி நீ பரவாயில்ல ரொம்ப முட்டுற. இப்போ சென்னக்குட்டி வர தள்ளி போ பலியாக பயிர் என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே முட்டுறாங்க போன்றேன். முந்தா நாள் செம்பரி ஆடு எங்கிட்ட மேய்ச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. நல்ல மதிய உச்சி வெயில் தாங்க. ஒரு குட்டி கரைக்குட்டி போட்டு நேற்று சொல்லியிருப்பேன்ல, அதுக்கு முன்னாடி நான் நடந்து நினைக்கிறேன். எப்படின்னா அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்துச்சு, நல்லா பெரிய ஆடு, இப்படியே ஒரு 4-6 பழுக்கிட்டே இருக்கும். அப்படி டம்முன்னு படுத்துச்சு, செத்து போச்சு. அவ்வளோதான் வெயில் வலிப்பு மாதிரி வந்துச்சுன்னு பார்த்தா வலிப்பும் கிடையாது, அப்படி படுசாவுண்டுவாங்களா அந்த நோய். அப்படி படுசாங்க என்னாச்சுன்னு தெரியல. நல்லா மேய்ச்சிச்சு, அப்படியே டப்புன்னு செத்துச்சு. கிட்டத்தட்ட 10,000 50,000 போக வேண்டிய ஆடு வெறும் 500 தூக்கி கொடுத்தாங்க. அப்படியே கறிக்கடைக்காரன்ட்டு அப்படி போய் தூக்கிட்டாங்க. வெறும் 500 தான். சில நேரத்தில் அப்படி தாங்க ஆடு மாடுதில் என்ன நடக்கிறது தெரியாதுங்க. மேய்ச்சல் முறையில் கிட்டத்தட்ட ஒரு 80 ஆடுகிட்ட எல்லாம் மேய்ச்சிக்கிடுச்சு. இந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா காலையிலேயும் சுறுசுறுப்பாக இருந்துச்சு. மதியம் ஒரு 10-11 மணிலேருந்து கொஞ்சம் சும்மா தலையை வளச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோதான் ஒரு 1 மணி 2 மணி இருக்கும் மதியம் டப்புன்னு கீழே விழுந்து அவ்வளோதான் ஆடு செத்தே போச்சுங்க. படுசாகுன்றாங்க. அது நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. வருஷம் செம்பரி ஆடுக்கு அதிகமாக வருது, வெள்ளாடுக்கும் வருதுன்றாங்க. நம்ம ஏரியாவில் படுசாகுன்றதுக்கு ரொம்ப வெயில் காலத்தில் அது பங்குனி சித்திரை வெயிலுக்கு தான் வருதுங்க. டப்புன்னு வலிப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வலிப்பு மாதிரி கிடையாது, வலிப்பாவது கொஞ்சம் துடிக்கும். இது அப்படி கிடையாது, 2 இருக்கும் அப்படியே டம்முன்னு கீழே வந்துடும். ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்படியே இறந்து போச்சுங்க. இதை வந்துட்டாடா வெள்ள மாட்டேன் 2 படா வெள்ள மாட்டேன் 2 நீயும் அவனு ஒன்றா தானே திறங்க. என்னாச்சு இப்பயே நெத்த திண்டு வெளியே திறன் வட பேட்மேன் நெத்துமா
ஏன் அத்தை நெத்து கேட்குறேன் பய உள்ள இருறா அவனுக்கு நெத்து வேணுமாடா இருறா இங்கிட்ட எங்கிட்ட இருக்க முடியாது பறக்கிறேன் பிபி பிபி அப்படி வரட்ட பறக்கிறேன்னா ஒரு நெத்து நல்லா தின்றா 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 கருக்கு முறுக்கு என்ன கடிச்சிக்கல விட்டா எத்தோ பனைமரம் எடுக்க போகிறா ஆட்டையை போட போகிறா இந்தா நீ தின்னு மிச்சம் யாரும் தள்ளி உள்ள தள்ளிடு பனைமரம் இருக்காரு பனைமரம் நீ என்ன உனக்கு நெத்தை வைக்க போகிற பாதி கூடு தரா குதிரை மாட்டி தரா உனக்கு அந்த குதிரை மாட்டி இங்கே வாடா கையை போடுறா தின்றா அப்படி நல்லா நெத்தா கேட்குறாங்க பிபி உனக்கு வேணுமாடா நீ நல்லா தம்பையில் தின்னு எப்படி நீ பிபிடா என்னத்த பார்த்தீங்க ஏதாவது குருவி பறந்துடக்கூடாது பறந்தால் அப்படி மொத்தம் முதுன்னு ஓடிடுறாங்க பாருங்க எதை பார்த்தாலும் பயம் நம்ம குட்டியம்மா போகிற இடம்லாம் தண்ணி தீயா சுடு அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு தெரில இது நல்லா சுடுங்க தீயா சுட போதுங்க எப்படி தான் குடிக்கிறாங்க தெரில தடி ஆத்தா பா தண்ணியாக குடிங்க வாங்க இப்படி தான் தண்ணி குடிக்கிறீங்க ஆத்தடி ஆத்தா தண்ணி எப்படி சுடுன்னு தெரில பாருங்க ஆத்தடி ஆத்தா தீயா சுடுதுங்க ஆத்தடி ஆத்தா இப்போ குடிக்கிறீங்க ஏன் மைக் செட் மாயக்கா அங்கே தள்ளி போய் உள்ளே போய்க்கிறீங்க வேறு சுடுது வாய் வச்சு சுடுறா சுடுதா உள்ளே போ நீசா உள்ளே போய் தண்ணியாக குடிங்க பா புரிய கருவாச்சி உள்ளே வாய் வச்சு பார்க்குறேன் உள்ளே போய் ரெண்டு சுடுது கொதிக்குது ஆத்தடி ஆத்தம் இந்த டயத்தில் கிணத்து தண்ணிலாம் குடிக்க விடணும் இதுவே தீயா சுடுதுங்க இப்போயே காலெல்லாம் வச்சா கொதிக்குதுங்க என்னமோ அடுப்பில் வச்ச தண்ணியானாக்கா இருக்குங்க பார்த்து குடி அந்த அங்கே தான் கொஞ்சம் சூடு இல்லை போல் அதான் குடிக்கிறேன் வாங்க தண்ணியை குடிக்கிறேன் அதான் யாரும் எவனும் குடிக்க மாட்டேன்றீங்க சூடு ஏறுது டேய் தண்ணி எங்கிட்ட சுடுது காட்டியே பார்த்து அங்கே தள்ளி போய் குடி வரடே தண்ணி குடித்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அவன் நெத்த தின்னட்டுங்க சாமியை கடு நானும் நிறையா ஊற்றி விட்டேன் கோம்பு நல்லா திண்டுக்குங்க கொஞ்ச நேரம் அந்த மரத்தில் வேஸ்ட் எடுங்க அம்மா பாண்டி தின்றா நீ நல்லா வந்துட்டான் எல்லாம் எவனும் காணமே வந்துட்டா வா பூச்சி என்ன பண்ணிக்கிருக்கா பூச்சி பேச்சு காக்கா பூச்சி வாடி அங்கே நின்று என்ன வேணும் அப்புறம் நெத்து வந்துருமாங்க ஓடி எங்கிட்டு வா இந்த தின்றாங்க வேறு உள்ள பந்தி நடக்குது வந்து நெத்த தின்னு கருக்கு முன்றாங்க மசக்குட்டி முக்காய் ராக்காய் சிலுக்கு ராசாதியில் கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படி ரெஸ்ட் எடுங்க நான் இப்போ இந்த கேப்பில் நானும் சாப்பிட்டு லஞ்சம் முடிச்சிடுறேன் இல்லாட்டி டைம் கிடைக்காது இல்லாட்டி ஓட்டம் பிடிச்சி போய்ங்க டைனோஸ் திரிசா வந்துட்டேன் எல்லோரும் வந்துட்டாங்களா ரெஸ்ட் எடுங்களா சில்வா என்னடா பண்ணிக்கிருக்க மேலே நின்று கத்திக்கிருக்க அந்த ஒரு படத்தில் வடிவில் படத்தில் ஆண்டனா சரி பண்ண போயிருக்கேன் அந்த மாதிரி கதையாக இருக்குது ஏலே என்னடா மேலே நின்று கத்திக்கிறேன் என்னடா பண்ணிக்கிறீங்க என்ன பண்ணிக்கிருக்க எங்கள் ஏறி நின்றுருக்கேன் பாரு பார்த்து நெல் எத்து முள் பார்த்துக்க டமக்குன்னு உடஞ்சிக்கிருக்கேன் அப்புறம் பார்த்துக்க ஐசி வார்டில் தூக்கி போட்டுருவாங்கடா சில்வா பார்த்து நின்றா கருவாச்சே அவனை நம்பி மேலே ஏறாத அந்த மரமே ஒரு மாதிரியாகவே இருக்குது வாடா இல்லைங்க போகிறடா நீ நிற்கிற சரியில்லை ஏற்ற சொல்லி வாய முள்ள பார்த்து இறங்க சரியில்லை வாங்க போகலாம் பழுனே என்ன எல்லாரும் அப்பா வந்து இதவே பார்த்துக்கிருக்காங்க என்ன இருக்குது இதுக்குள்ளே ஒன்றும் தெரிலையே என்னத்தவோ பார்க்குறாங்க இந்தா பயந்து மிரண்டுக்கிட்டே இருக்கா நண்டே என்னன்னு தெரியல என்னத்தை பார்க்குறீங்க உள்ளே என்ன இருக்குது ஒன்றும் இல்லையே என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையாடா என்னத்தை பார்க்குறாங்க தெரியல வேறு எவனும் மேய மாட்டேறாங்க கச்சாலாம் அப்போ வந்து மேயவில்லை நண்டே என்ன இருக்குது என்னடு தெரியல நண்டே என்னங்கடா ஒன்றும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும் தெரியுதா நண்டே என்ன இருக்குது நண்டே என்ன விடாம கண்ணை சும்மிட்டா உங்கள்கிட்ட தாங்க பார்க்குறேன் என் கண்ணுக்கு ஒன்றும் தெரிலங்க என்னத்த பேய்க்கே பார்க்குறீங்களா என்னடா இருக்குது ஒன்றும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது சிலுக்கை யார் முதல்ல பார்த்தாண்டா நம்ம டைனோசரஸ் தான் பார்த்தா அது வந்து கச்சா பார்த்தா பழுன்னு பார்த்தா இப்போ கரடி பார்த்துக்கிருக்கா கரடி அங்கே என்ன இருக்குது என்னங்கடா உங்கள் கண்ணுக்கு மட்டும் இப்படி தெரியுது இன்னமும் இருக்குங்க ஆனால் என்னென்னு தெரில இந்த தெனாவட்டெலாம் பரம்பரை எல்லாம் வருது திருச்சாலேருந்து எல்லாம் வரா நினைக்கிறாங்க பார்க்குறாங்க என்னத்தை பார்க்குறாங்க ஒன்றும் தெரிலங்க என் கண்ணுக்கு ஒன்றும் தெரிலங்க நம்ம மாடு ஏதோ ஒன்று புத்து பார்க்குதுன்னா அதில் ஏதோ விஷயம் இருக்கணும் இந்த மாதிரி உத்து பார்க்கணும் தான் அவங்க கண்ணுகள் தெரியல இந்த அசால்ட்டாக போகிறாங்க இவங்க தான் பார்த்து மிரட்டுறாங்க என்னத்தா பார்க்க நடுத்துறேன்டே பாபி என்னாச்சு பாபிமா கால் நோண்டிக்கிட்டே இருந்தா என்னந்த என்னாச்சு பாபி என்ன நெத்து அப்புறம் தர்றேன் கால் என்னன்னு பார்ப்போம் மொதல் உங்கள் கிட்ட வேண்டிய அப்போ திருசாமையா வரேன் அப்போ நெத்து குடிக்கிறேன் நினச்சி கால்லேயும் முள் இல்லை ஆனால் எதுக்குன்னு தெரில படுத்து எழுந்திரிக்கிறா ஏ பாபி என்ன நல்லா தானே இருக்காங்க ஒரு கண்ணு தாங்க பொங்குது அப்படியே சூடு தாங்க மாட்டேனுது பேட்மேன் வாடா பேட்மேன் கிட்ட தானே இருக்கேன் வாடா அங்கிட்டு வாடா வெயில் நிற்காரா வாடா அந்த மாதிரி நிழலில் படுத்து எழுந்திரா எனக்கு ஒரு நெத்து கொடுப்போம் இந்தரா பேட்மேன் இந்தரா நெத்து இல்லை நல்லா காஞ்ச நெத்துறா இந்தரா வேணாம்மா இந்தா பாபி நீயே தின்னு அது மாட்டேன்றியா தின்னு கருக்குன்னு என்னாச்சே வரேன் இந்தா தின்னு அப்படி தின்னு கருக்குன்னு ஆளுக்கு ஒரு முறுக்கு எப்படி இருக்குது என்ன பாதி கீழே விட்ட நல்லா இல்லையா என்ன பாபி அவையே எப்படி தின்றான் பாத்தியா தம்பி நல்லா தின்றா பேட்மேன் இன்றைக்கி தாங்க ஓடைக்கிட்டே வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஓடை வந்துடும் இந்த இருக்குது ஓடை ஆனால் நம்ம இப்போ போவேணா ஏன்னா இப்போ மணி 4 மணிக்கிட்டே ஆகுது அங்கே போயிட்டு வந்தோம்னா ரொம்ப லேட்டாக போக வர ஒன்று நம்ம 2 மணி 1 மணிக்கே வந்துருக்கணும் வந்தால் தான் நேரம் 3 மணி 4 மணிக்கு நேரம் திரும்பியிருக்கலாம் இப்போ போனாங்கன்னா லேட் ஆக்கிடுவாங்க அதுவும் பசியில் பறப்பாங்க நம்ம பசங்க அதனால் இப்படியே திருப்பிடுவோம் பார்த்துக்குறோம் இன்னொரு நாளைக்கு வந்து ஓடையை சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிடுவோம் நான் திரிசா
விதையெல்லாம் வெளியே வந்துக்கிருக்க போல கொஞ்சம் சும்மா அடுத்துட்டா ஒதுக்கி ஒதுக்கி தள்ளுறாளே கீழே பார்த்தாலே தெரியுண்ணா வெத்தலை ஓடுறியா நல்லா அடித்து முடிச்சு நீங்கள் விதையாக திண்டு சரியா போச்சு. அசையாமல் எப்படி நிற்கிற கண்ணை சிமிட்டாம திரிசா காது கேட்கலையா இப்போ நிற்கிறா வரு இந்த வாடா வந்துடுற ஒன்றும் இல்லை ஒன்றும் செம்பரி ஆடுதாண்டா வாடா வாடா இந்தா அது எப்படியோ கூடத்தை விட்டுருச்சு போல நேற்று மாதிரி அதே ஆடுதாங்க அன்னைக்கு விட்டதாங்க வா ஒன்றும் இல்லை இந்தா ஆய் 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 வா பார்வை தெரில அவ்வளோ சரியா இருந்தா ஆய் சரியான பார்வை இல்லை அதனால தான் உடைஞ்சு பா நாய் நினச்ச வட்டாங்க காலையில் நாயை பார்த்த மாதிரி ஒன்றும் இல்லை கொம்பா உசுரை கொடுத்துக்கு வர்ற அது எங்கே போய் வாடா இந்தா வா இங்கிட்டு வா மாயக்கா இங்கிட்டு வா ஒன்றும் இல்லை செம்பரி ஆடுதான் வா இங்கிட்டு வா உங்கள் கூட்டம் இல்லை இங்கிட்டு வா இந்தா மாயக்கா உசுரை கொடுத்து டைலர்ஸ் என்ன உள்ள ஓடுறாங்க வா பார்வை தெரிலங்க அதான் அப்படி ஓடுது வா ஒரு கூட்டமாக்கில் ஓடுதே பொறுமையாக வா பழுனே நீலாம் சேனாக்க ஆடு பொறுமையாக வா ஹா நில்லுடா அது போயிட்டு வரும்டா அங்கிட்டு தாண்டா அது எப்படியும் போயிட்டு வருவோம் நில்லுங்க ஹா என்னடா உடியாடுறாங்க அங்கிட்ட இருந்து ஒரு தனித்தனியாக போனேன் பறந்துக்கு மாட்டாங்க அந்த செம்பரி ஆடை பார்த்துட்டு பாய்ட்டு பயவில் நாயை பார்த்துன்னு ஓடிட்டாங்க இங்கே நம்ம வரி குதிரையை காண அவள் தான் பயவில் உசுரை கொடுத்து ஓடியாந்தா ஒம்பா நீ பொழைச்சிக்கிறடா உசுரை கொடுத்து போகிறேன் முதல் நீ தாண்டா ஓடிடுற தோட்டா ஒரேடா நண்டு நீ பரவாயில்ல எடுத்துடுற நண்டு நீ கூட பரவாயில்ல வேறு எவனும் இந்த சிறுபாட்டு நீ சாப்பிடும் இந்த இங்கிட்டு ஓடியாந்தலுங்க நீசா நீலாம் வேம ஓடுறா காதை தூக்கிட்டு நீசா நண்பர்களே இன்றைக்கி தான் February 14 அதாவது காதலர் தினம் இன்றைக்கி தான் போல் ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு February 15 வரும். அதனால் அந்த காதல் பண்ணும் காதலர் தினர் அனைவருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னா உங்கள் லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுக்க 2 வீட்டுக்கும் அப்புறம் வெட்டு குத்து தான் பார்த்துங்க. இந்த வின்னர் படங்களுக்கா காலையில் ஓட ஆரம்பிச்சுவீங்க எதுக்கு ஓடுறாய் தெரியாது படம் பார்க்குற நம்மளுக்கும் தெரியாது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வடிவேல் சொல்கிற மாதிரி காலையிலேருந்து ஓட்டம் நிற்கலையே என்ன அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துங்க. இல்லை பத்திரம் பார்த்துக்க லவ் பண்ணுற எல்லாத்துக்கு ரொம்ப தெரிஞ்சு அப்புறம் தான் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் எல்லோரும் வாழ்த்துக்கள். யாரோ தீ வச்சுருப்பாங்களோ இதில் தான் அந்த பாம்பு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அந்த தான் முள் அது இன்னும் தீ எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்பா தண்ணி குடிக்காதவங்க குடிச்சுங்க. இப்போ தண்ணி நல்லா சூடு அமர்ந்திருக்கும். போய் அந்த குடிச்சிருக்காங்க அவர் போய் குடிச்சுங்க. கம்மா பண்டிலேருந்து போயிட்டான் முடியாப்பா பா தண்ணி குடிக்கிறா தண்ணியாக குடிச்சுங்கடா. நான் அவ்வளோதான்டா வீட்டுக்கு தான் போகணும். அனலாக இருக்குங்க. பேட்மேன் கிட்ட போகுது அனலாக இருக்கே நெத்தி போட்டே தெளிவாங்கிட்டு ரொம்ப அனலாக இருக்குங்க. ஓடியா வா தண்ணி குடிச்சிட்டு கிளம்பி வா ஓடிய நல்லா மேய்ஞ்சிங்க உப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னா வகுறு நிறைஞ்சிடும். வாடா சில்வா அல்வா வாடா கறிக்கட்டில் போய் நிற்கிறேன் சுட போகிறேன். நண்டு நெத்தி போட்டே வா அனலாம் இல்லையா வாங்கிட்டு ஓடிவிடா. சரி நண்பர்களே கரெக்டாக மணி அடிச்சிச்சு 5 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே என்னன்னு தெரில இவங்க மூட்டை முடிச்சு கிளம்பிட்டாங்க பயவில்லைங்க. இவங்க நிற்க மாட்டாங்க. இவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. இன்னொரு அரை மணி நேரம் தான். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து படிக்கிறேன். இந்த வீடியோவை வழங்குவார் நம்ம கூறு இல்லாத குச்சியமாக தான். ஏன்னா கொலையாக கொண்டு விட்டா பயவில்லை என்னாண்டே தெரில. இன்றைக்கி அங்கிட்டு உசுறு எடுத்துட்டா பயவில்லை. இன்றைக்கி எனக்கு பிபி ப்ரெஷர் எல்லாம் ஏறி போச்சு. குட்டியமாக நல்லா இருப்பா. அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பர் பிடித்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்காக போட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடியோ உங்களை நான் சந்திக்கவா வரட்டா நண்பர்களே. பாய். அடஸ்தப்பு.